11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். களம் தாண்டி நிலம் தொடும் எம் காளைகள் நாம் திமில் பிடித்து ஓட்டமெடுத்து புழுகி பறக்க உருளுவது விளையாட்டல்ல, அது நம் கலாச்சாரம். நாம் திமில் பிடித்து ஓட்டமெடுத்து புழுதி பறக்க உருளுவது விளையாட்டல்ல, அது நம் கலாச்சாரம். நாம் ஏற்பிடித்து நிலமிதித்து உழுவது வியாபாரம் அல்ல, அது நாம் பாரம்பரியம். தமிழனே, இது நாம் ஜல்லிக்கட்டு, அதற்கு நீ மல்லுக்கட்டு என்ற கூற்றிற்கிணங்க வீரர்கள் வீரம் படைத்த காளைகளுடன் விளையாடக்கூடிய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதில் பயன்படக்கூடிய வாடிவாசல் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். வாடிவாசல் அப்படின்னா என்ன பொருள் என்பது, வாடிவாசல் என்பது ஏறு தழுவுதல் அல்லது ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது பந்தய காளைகள் வெளிப்படும் வாசலாகும். அதாவது ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? அப்போ காளைகள் வெளிப்படக்கூடிய அந்த வாயில் தான் என்னது, வாடிவாசல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை திட்டி வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வாறு அங்கிருந்து வெளிவரக்கூடிய காளைகள் முரட்டுத்தனமாக போட்டிக்காகவே பழக்கப்பட்ட காளைகளாகும். இந்த காளைகளினுடைய கொம்புகள்லேயோ அல்லது கழுத்திலேயோ பரிசு பொருள்கள் கட்டியிருப்பாங்க. ஏன்னா காளையின் தெம்பே அதனுடைய கொம்புல தான் இருக்குது. அதை அடக்கக்கூடிய வீரர்களுக்கு அந்த பரிசு பொருள்கள் சொந்தமாகும். இன்றளவும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் ஏறு தழுவுதல் அதாவது ஜல்லிக்கட்டு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது அந்த வீரர்களுக்கு சிறப்பு செய்யும் வகையிலும் மாட்டிற்கு சிறப்பு செய்யும் வகையிலும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. முன்பு இருந்த காலத்திலெல்லாம் மணமகனை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த வீர விளையாட்டு பயன்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழருடைய பண்பாட்டு அடையாளமே இந்த வீர விளையாட்டு. அதாவது வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படக்கூடியவை நம்மளுடைய மாடுகள். முல்லை மற்றும் மருத நிலங்களில் கால் கொண்டு தமிழர் தம் வாழ்வோடு பின்னி பிணைந்து பண்பாடாகியுள்ளது ஏறு தழுவுதல். ஏறு தழுவுதல் தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு. இளைஞர்களின் வீரத்தை பெருமிதப்படுத்தும் பண்பாட்டு நிகழ்வு. இது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் தமிழர்களின் அடையாளமாகவே உள்ளது. பல இலக்கியங்களிலும் இதை பற்றி ஏராளமான சான்றுகள் உள்ளது. கலித்தொகை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை, பள்ளி இலக்கியம் அப்படின்னு காலம் கடந்து நின்ற இலக்கியங்களிலும் கூட இந்த ஏறு தழுவுதல் பற்றிய சான்றுகள் இருக்கிறது. இந்த ஏறு தழுவுதல் முல்லை நில மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா அங்கே தான் காடும் சார்ந்த இடம். அங்கே அவங்க என்ன பண்ணாங்க, ஆடு மாடுகளிலெல்லாம் மேய்ச்சி அதில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் பயன்படுத்தி வியாபாரம் செஞ்சு வாழ்ந்து வந்தார்கள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருக்கீங்க. அப்போ இந்த ஏறு தழுவுதல் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட இடம் எதுனா முல்லை நிலம். அடுத்தபடியாக மருத நிலத்திலையும் பயன்படுத்தினாங்க. உதாரணமாக சங்க இலக்கியங்களில் சான்று உள்ளது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அதற்கு உதாரணம் கொடுக்கும் கலித்தொகை பாடல் ஒன்று பார்த்தீங்கன்னா, எழுந்தது துகள் ஏற்றனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் என்ற கலித்தொகையில் பாடல் வரிகள் இருக்கிறது. எழுந்தது துகள், அதாவது இந்த காளை வரும் பொழுது அப்படியே மண்ணெல்லாம் பறக்கும். ஏற்றனர் மார்பு, நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எதிர்த்து நின்று போராடி மார்பில் குத்துப்பட்டாங்க. கவிழ்ந்தன மறுப்பு, அதனுடைய கொம்பை எல்லாம் பிடிச்சி இழுத்து அடக்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்மளுடைய பண்பாட்டு அடையாளம் ஏறு தழுவுதல். இது முல்லை நிலம், மருத நிலம் எல்லாத்துலேயுமே இருந்தது. வேளாண் உற்பத்திக்கு பண்பாட்டு அடையாளமாகவும் இருந்தது இந்த ஏறு தழுவுதல். அதாவது அந்த காலத்தில் நமக்கு முக்கியமான தொழிலே விவசாயம்தான். ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளைகள், மாடுகள் இதெல்லாமே மிகவும் முக்கியமானது. அதை மாடுகள்னு சொல்லலாம், எருதுகள்னு சொல்லலாம், ஏறுகள்னு சொல்லலாம். அதாவது அதுக்காக தமிழக உழவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளுக்கு எப்படி விழாக்கள் கொண்டாடுறோமோ அதே போல் அதுகளுக்கும் மாடுகளுக்கும் விழாக்கள் கொண்டாடினாங்க. அப்படி கொண்டாடப்பட்டது தான் மாட்டுப்பொங்கல். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மாடை குளிப்பாட்டி அதுக்கு கயிறெல்லாம் நம்ம எப்படி புத்தாடை அணிந்து கொள்கிறோமோ அது போல் அதுக்கு பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிக்கயிறு அனைத்தையும் புதிதாக மாற்றி கொம்புகளை சீவி அதுக்கு எண்ணெய் தேய்த்து
அதுக்கப்புறம் மணிக்கட்டி, பலூன்லாம் கட்டி, வேட்டி கட்டி, இந்த மாதிரி பூமாலையெல்லாம் அணிவித்து சிறப்பு செய்தார்கள். அதோடு மட்டும் நில்லாமல் வேளாண் குடிகளின் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடி மகிழும் மரபாகவே இருந்தது தான் இந்த ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பெயர்களாக அழைக்கப்படுகிறது. பார்த்தோம்னா மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு விடுதல், ஜல்லிக்கட்டு அப்படின்னு பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. இந்த சல்லிக்கட்டு அப்படின்னு தான் அந்த காலத்தில் இருந்தது. அது பேச்சு வழக்கில் இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு மாறிப்போச்சு. சல்லி அப்படின்னா என்னன்னா, மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற அந்த வளையத்தை தான் குறிப்பார்கள். அது அந்த காலத்தில் புளியங்கொம்பால் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் சல்லி நாணயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம புழங்கிக்கிட்டு இருந்த அந்த நாணயங்களை மாட்டினுடைய கொம்பில் ஒரு துணியில் வச்சு முடி போட்டு கட்டி வச்சுருவாங்க. அந்த மாட்டை யார் அடக்குறாங்களோ அது அவர்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளைகளை அடக்கக்கூடியவர்கள் எந்த ஆயுதத்தையுமே பயன்படுத்தக்கூடாது. சரியா? இந்த ஏறு தழுவுதல் தொடங்குறதுக்கு முன்னாடியும் முடிந்த பின்னாடியும் காளைகளுக்கு வழிபாடு செய்வார்கள். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் இருக்கிறது. சரியா? எவராலும் அடக்க முடியாத காளைகள் கூட இருக்கு. அப்படி அந்த காளையும் அடக்கி விட்டார்கள் என்றால் அவர்கள்தான் சிறந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடக்க முடியலனா அந்த காளை வீரம் படைத்தது என்று கூறுவார்கள். இதுதான் ஏறு தழுவுதலின் சிறப்பு. ஆனால் வெளிநாடுகளில் இது ஒரு முரட்டுத்தனமான விளையாட்டாக கையாளப்படுகிறது. இந்த ஏறு தழுவுதலில் பங்கு பெறும் காளைகளை என்ன பண்ணுவாங்க, அது வெற்றி பெற்றாலும் சரி தோற்றுவிட்டாலும் சரி இறுதியில் கொன்று விடுவார்கள். இது ஒரு மனிதத்தன்மையற்ற செயலாகவே கருதப்படுகிறது. அப்படி ஏறு தழுவுதல் பற்றி எழுந்த ஒரு கதை தான் இந்த வாடிவாசல். இதை எழுதியவர் சீசு செல்லப்பா. சீசு செல்லப்பா சிறுகதை, புதினம், விமர்சனம், கவிதை, மொழிபெயர்ப்பு முதலான இலக்கியத்தின் பல்வேறு தளங்களிலும் பங்களிப்பு செய்திருக்கிறார். அதாவது இவர் சிறுகதை எழுதியிருக்காரு, புதினம் எழுதியிருக்காரு, விமர்சனம் அதாவது மற்றவங்க எழுதியதை விமர்சனம் கொடுத்திருக்காரு, கவிதை, மொழிபெயர்ப்பு மற்ற நூல்களிலிருந்து மொழிபெயர்ப்பு செய்துள்ளார். அப்படி நிறைய தளங்களில் அதாவது நிறைய துறைகளிலும் இவருடைய பங்களிப்பு இருக்கிறது. சந்திரோதயம், தினமணி ஆகிய இதழ்களில் உதவி ஆசிரியராக இவர் இருந்திருக்காரு. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர். இவருடைய குறிப்பிடத்தக்க படைப்புகள் ஜீவனாம்சம், வாடிவாசல், சுதந்திரதாகம், PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை அப்படின்னு சொல்லி இவர் எழுதிய படைப்புகளாக இருக்கிறது. இவர் சுதந்திர தாகம் புதினத்திற்காக 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். இவர் எழுதியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய படைப்புகள் வாடிவாசல், சுதந்திர தாகம், ஜீவனாம்சம் அப்படிங்கிறதெல்லாம் இவர் எழுதியது. PS ராமையாவின் சிறுகதை பாணி, தமிழ் சிறுகதை பிறக்கிறது, இது இவர் எழுதியது. அதுக்கப்புறம் 2001 சுதந்திர தாகம் அப்படிங்கிற புதினம்னா நாவலுக்காக இவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இவர் எழுதிய ஒரு குறும் புதினம் தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அளவில் சிறுகதை விட நீளமாகவும் புதினம்னா நாவல், புதினத்தை விட சிறியதாகவும் இருக்கும் கதை தான் குறும் புதினம். இதனை குறும் நாவல் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இதனை என்னன்னு சொல்லலாம், குறு நாவல் அப்படின்னு சொல்வர். சிறுகதைக்கும் புதினத்துக்கும் இடைப்பட்ட வடிவம் அதுதான் என்னது, குறு நாவல் அல்லது குறும் புதினம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படி இயற்றப்பட்ட ஒன்று தான் நமக்கு இங்கே பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது மதுரை மாவட்டம் சின்னமனூரில் பிறந்தவர் தான் இந்த செல்லப்பா. இவர் அங்கே நடந்த ஒரு செயலை தான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காரு. இவருடைய இந்த குறு நாவல் எப்போ வெளிவந்ததுன்னா 1959 வெளிவந்த குறு நாவல் தான் நமக்கு வாடிவாசலாக இருக்கிறது. மதுரையில் சிறப்பு வாய்ந்தது செல்லாயி கோயில் ஜல்லிக்கட்டு. செல்லாயி கோயில் அப்படிங்கிற கோயிலில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு தான் மதுரை மாநகருக்கு சிறப்பு வாய்ந்தது.
அங்கே நடந்த ஒரு சிறு பகுதியை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள வந்த பிச்சி மற்றும் அவனுடைய மச்சான் மருது அவர்களுடன் நட்பு கொண்ட ஊர் தலைவர் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஜல்லிக்கட்டில் பிச்சி கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டு கலந்துக்கக்கூடிய காளை எது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜமீன்தாரோடைய காளை. அது பேர் காரி அப்படின்னு சொல்லுவாங்க. காரி பிசாசு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் பிச்சியினுடைய ஊர் உசிலனூர். இவர் வந்துட்டு சிறந்த வீரர். இவங்க அப்பா அம்புலி, இவரும் சிறந்த மாடுபிடி வீரர். இவர் வந்துட்டு பல முறை மாடு பிடிச்சி ஒரு முறை என்ன பண்ணிட்டாரு, இறந்தே போயிட்டார். ஆனால் அவருக்கு ரொம்ப ஆசை, இந்த காரி அப்படிங்கிற இந்த பெரிய காளையை அடக்க வேண்டும் என்பது. அதனோட அந்த ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு பிச்சி என்பவர் இங்கே ஜல்லிக்கட்டில் கலந்துக்கிறாரு. அதுதான் நமக்கு இங்கே கதையாக இடம்பெற்றுள்ளது. வாடிபுரம் காளை, அதாவது வாடிபுரம் காளை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த வாடி வாசல் வழியாக மாடுகளை எல்லாமே கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்படி நிறுத்தும் பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன ஒரு இடம்தான் நுழைவு வாயில். நம்மளுக்கு எப்படி வீடு பெருசாக இருந்தாலும் வாசல் பெருசாக இருந்தாலும் வாசப்படி குறுகியதாக இருக்கிறது இல்லையா, அதே போல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த வாடி வாசல். அதில் வந்துட்டு காளைகளை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் காளை எதை வழியாக அடக்கி வச்சுருப்பாங்க, மூக்கணாங்கயிறு போட்டால் தான் அந்த காளையை அடக்க முடியும். அந்த மூக்கணாங்கயிறை அவுத்து விட்டுருவாங்க. சரியா, அவுத்து விட்டு மாடோட பின்புறம் குத்துனாங்க அப்படின்னா மாட்டுக்கு வந்துட்டு வீரம் அதிகமாயிரும், கோவம் வந்துடும். அப்போ வந்துட்டு அப்படி குத்தும் பொழுது அது என்னாகும், இந்த ஜல்லிக்கட்டு நிகழக்கூடிய அந்த மைதானத்திற்கு மிக வேகமாக வரும். அப்படி வந்தது தான் இந்த காளை. அதான் சொல்கிறாங்க வாடிபுரம் காளை. வாடி வாசலையும் தொழுவத்தையும் பிரித்து நிற்கும் ஆள் உயர வேலி அடைப்பின் மீது உட்கார்ந்திருந்த ஒரு பையன் கத்தினான், வாடிபுரம் காளை கருப்பு பிசாசு. அதாவது அந்த காரி மாட்டை கருப்பு பிசாசு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வேகமாக வெளியே வருகிறது. கத்திய அத்தனை குரல்களிலும் ஒரு நடுக்கம் திகில் வெடித்து பரவியது. கத்தனை அத்தனை பேருக்கும் ஒரு நடுக்கம். ஏன்னா காளைகள்லாம் சிலது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆள் உயரத்துக்கு மேலே அப்படியே திமிழ் பெருத்து பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கும் பொழுதே நமக்கு பயமாக இருக்கும். அப்படியே ஒரு விசிறிச்சுன்னா நம்ம எங்கே கடப்பட்டே தெரியாது. சரியா, அப்படி வந்தது தான் அந்த காளை. வாடி வாசல் அமர்க்களப்பட்டது. சில வினாடிகளில் வாடி வாசலிலே முண்டியடித்து எக்கி நின்ற கூட்டம் போன இடம் தெரியல. காரி கொம்புக்கு எட்டாதபடி எப்படியெல்லாம் பாதுகாத்து கொள்வதென்று தவித்து அவனவன் அங்கு இங்கும் ஓட ஆரம்பித்தான். அதாவது மாடு வந்துட்டு காரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாட்டை வந்துட்டு வாடிவாசல் வழியாக விட்டுட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு அங்கங்கே என்ன பண்ணிட்டாங்க, பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் தான் என்ன பண்ணுறாங்க, காளையை அடக்குவதற்காக அப்படியே நிற்கிறாங்க. தொழுவத்தின் அதன் அலங்காரங்கள் கலைக்கப்பட்டு உள்வாடிக்கு கொணரப்பட்டு காளை ஒரு தடவை முக்காரம் விட்டுவிட்டு ஒரு சிறுவன் பிடிக்கயிற்றுக்கு அடங்கி பரம சாதுவாக அடைப்புக்கு ஆடி அசைந்து வந்தது. அதாவது அந்த வாடிவாசலுக்கு கொண்டு வரத்துக்கு முன்னாடி காளை எப்படி இருக்கும், பயங்கரமாக அமைதியாக இருக்கும். ஒன்றும் வந்துட்டு காளை வந்து பிறவியிலேயே வந்துட்டு மிக கொடூரமான மிருகம் கிடையாது. அந்த அளவுக்கு அமைதியான விலங்கு தான். ஏன்னா நம்ம தானே ஆடு மாடு எல்லாத்தையுமே வளர்த்துறோம். ஆனால் அந்த வாடி வாசலுக்கு வரும்பொழுது மூக்கணாங்கயிறை கழட்டி விட்டு மாட்டோட பின்புறம், இப்பயும் சரி நீ மாட்டோட வாழை முறுக்குன அப்படின்னாலும் பின்புறம் குத்தன அப்படின்னாலும் அதுக்கு கோவம் வந்துடும். சரியா, அதனால் அப்படி செஞ்ச உடனே அதுக்கு கோவம் வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி வரும். அப்படி வரும் பொழுது பல பேர் சேர்ந்து அதை அடக்குவாங்க. அப்போ அது திமிருக்கிட்டு போகும். அப்படி வருவது தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ வந்துட்டு இப்படி தான் என்ன பண்ணுறாங்க, வாடிவாசல் வழியாக அந்த காளையை அவிழ்த்து விட்டுட்டாங்க. அப்போ எல்லாரும் அங்கங்கே ஓடி போய் பயந்து உட்காடுறாங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறான், மருதா என்று உசார்படுத்தி கொண்டு பிச்சி என்ன பண்ணான், லங்கோட்டைனா என்ன, லங்கோடுனா அந்த வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு, அந்த காலத்தில் தாத்தாலாம் கட்டியிருப்பார் இல்லையா, அதுதான் லங்கோடுன்னு சொல்லுவாங்க.
ஒரு தரம் நல்லா இறுக்கி கட்டிக்கிட்டு வயிற்றை எக்கி கொடுத்து ஒரு முழு மூச்சு இழுத்தான். குனிந்து இரு கைகளையும் தரையில் தேய்த்து பிடி வழுக்காமல் இருக்க சுறுசுறுப்பாக்கி கொண்டான். அதாவது மாடை பிடிக்கும் பொழுது மாடு நல்லா முழு முழுன்னு இருக்கும் இல்லையா, அதனுடைய பிடி வழுக்காமல் இருப்பதற்காக என்ன பண்ணிக்கிட்டான், நல்லா அவனுடைய ஆடைகளெல்லாம் நெகிழ்ந்து விடாமல் பாதுகாத்து இறுக்கி கட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், கையை வந்துட்டு எந்த வளவளப்பும் இல்லாமல் மண்ணை தேய்த்து அதை சரி பண்ணிக்கிறான். சரியா, வழுக்காமல் இருப்பதற்காக சுறுசுறுப்பாக்கி கொள்கிறான். கிழக்கத்தியன் இவன் என்ன ஊருன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, என்ன ஊர், உசிலனூர். சரியா, கிழக்கத்திக்காரன். அதாவது கிழக்கு பக்கமாக இருந்து வந்தால் அவனை கிழக்கத்தியன் அப்படின்னு சொல்லுவோம், மேற்கு பக்கமாக வந்தோம்னா மேற்கத்தியன் அப்படின்னு சொல்லுவோம். அவனுடைய அந்த திசையை வைத்து அவனை அழைப்பார்கள். சரியா, கிழக்கித்தியன் காரியை பிடிக்க போகிறான், செத்தான். செல்லாயி வாடியிலேயே அவனுக்கு முடிவு போட்டிருக்கு. செல்லாயி அதாவது இங்கே எங்கே வாடிவாசல் நடக்குது, இந்த இடம் ஜல்லிக்கட்டு நடக்குது அப்படின்னா செல்லாயி கோயிலில். சரியா, ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, செல்லாயி கோயிலில் தான் நடக்குது. இந்த கிழக்கத்திக்காரன் மருதன் வரான், மருதன் பிச்சி 2 பேரும் வராங்க. அப்படி வரும்பொழுது பிச்சி தான் வந்துட்டு இப்போ காளையை அடக்குவதற்கு தயார் நிலையில் இருக்கிறான். இந்த பையன் செத்தான், இந்த கோயிலே இவனுக்கு முடிவு போல இருக்கு. குருத்து பையன் அநியாயமாக பட்டு உருமாவுக்கு ஆசைப்பட்டு உசுரை இந்தானு கொடுக்குறானே பாவி அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி பேசிக்கிறாங்க. என்னன்னு பட்டு உருமா அப்படின்னா, பட்டு உருமானா பணம். சரியா, அந்த காளையினுடைய கொம்புலையோ அல்லது கழுத்திலேயோ பணம், ஆடைகள், பொண்ணு, பொருள் எது வேணாலும் கட்டியிருப்பாங்க. அந்த காளையை அடக்கக்கூடியவர்களுக்கு அது சொந்தம். அந்த பணத்துக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய வீரத்தை மெய்ப்பிக்கும் பொருட்டும் இந்த மாதிரி விளையாட்டுகளில் இளைஞர்கள் கலந்து கொள்வார்கள். சரியா, அப்போ இங்கேயே இவன் மடிய போகிறான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் சுற்றி பேசிக்கிறாங்க. 2 பவுனு தங்கம் கண்ணில் உறுத்தும்ல அப்படின்னு அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு கருத்தை அவங்கவுங்க பரிமாறிக்கொள்கிறார்கள். இங்கே இந்த பாடப்பகுதியில் வரக்கூடியதெல்லாமே அந்த காலத்து அங்கே பேசிகிட்டு இருக்கிற அந்த பேச்சு வழக்கிலே தான் இடம்பெற்றிருக்கும். சரியா, அதுக்கப்புறம் மேடை ஆசனம். ஆசனம்னா இருக்கை. சரியா, அந்த ஆசனத்திலிருந்து முன் சாய்ந்து குறுக்கு கம்பியின் மீது கை வைத்து ஆர்வத்துடன் பார்க்கும்போது அவர் பக்கமாக திரும்பிய பிச்சியின் பார்வையை ஜமீன்தார் பார்க்குறாரு. அதாவது அவங்களுக்குன்னு தனியாக இருக்கை இருக்கும், அதில் மேடை போட்டு அதில் இருக்கை வச்சுருப்பாங்க. அதில் ஜமீன்தார் அமர்ந்து கொண்டு இருக்கிறார். அவர் சரி அப்படின்னு சொன்னால் தான் என்ன பண்ண முடியும், அந்த காளையை அடக்க முடியும். அந்த பிச்சி அவரை பார்க்குறான். உடனே பார்த்தோன்னே அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லி ஒரு தலையை அசைக்கிறாரு. அதுக்கப்புறம் சரின்னு இவன் என்ன பண்ணுறான், பிடிக்க ஆரம்பிக்கிறான். பார்த்தையா, காளை வரவும் கிழக்கத்தியன் பம்மிட்டான், அவ்வளவுதான் பையன் அப்படின்னு சொல்லி அவனை அவங்கவுங்களுக்கு தோன்ற பாணியில் திட்டுறாங்க. அப்போ ஜமீன்தார் அங்கே இருக்கக்கூடியவர்களை எல்லாமே சும்மா இருங்க, இதையும் உளறிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சுருக்குன்னு திட்டுறாரு. இவனுக்கு தெரியும் எந்த காளையை எப்படி அடக்கணும், அதனுடைய காளையினுடைய தன்மையை பற்றி, சுபாவம் அதாவது அதனுடைய குணத்தை பற்றி இவனுக்கு தெரியும். அதனால் நீங்கள்லாம் வாயை மூடிக்கிட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் திட்டி வாசலில் காரி ராஜாங்கமாக நின்றது. ராஜாங்கம் அப்படின்னா அங்கே இருக்கிறதெல்லாம் நமக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு அந்த காரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளை நின்றது. அதனுடைய கருந்திமிழ் பளீரிடும், அதாவது அதனுடைய திமிழை பார்த்தாவே நம்மளுக்கு பயமாக இருக்கும். நெஞ்சுயர மரக்கட்டை அடைப்புக்கு மேலாக எடுப்பாக துருத்தி கொண்டு, அதாவது வாடிவாசலுக்கு மேலே அந்த கட்டை இல்லாமல் இருக்கும் இல்லையா, அது அப்படியே மோதிர மாதிரி முற்ற மாதிரி இருக்கக்கூடியதான் அதனுடைய கருந்திமிழ். சரியா, அதில் தான் தெம்பு இருக்கும், அதை பிடிச்சி தான் அடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்காதவங்க பாருங்கள். ராஜாளி மாதிரி நிற்குது பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாளி மாதிரி நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாளி அப்படிங்கிறது இந்த பறவை. சரியா, இந்த பறவை கம்பீரமானது, கழுகுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது. இதனுடைய கண் மிகவும் ஷார்ப்பானது. சரியா, அதுபோல் இந்த காரி பார்க்குது, அப்படியே எல்லாத்தையும் ஒரு பார்வை, யார் யார் நம்ம அடக்க போகிறாங்க, எப்படி நம்ம தாக்கணும் அப்படின்னு பார்க்குது. அப்படின்னா அந்த பார்வைக்கு தான் இந்த பறவையை உதாரணம் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாரு, இப்படி தான் இருக்கும், காளைகள் வரிசையாக நிற்கும். இது வரிசையாக நிற்கும். இந்த பகுதி தான் வாடிவாசல்.
இந்த பகுதி தான் வாடிவாசல். சரியா, இந்த பகுதி தான் வாடிவாசல். இப்படி மாடு ரெடியாக நிற்கும். இது வந்து மாட்டுக்காரவங்க. சரியா, இவங்களுக்கெல்லாம் இந்த மாடு இது வரைக்கும் அடங்கி தான் இருக்கும். பாரு, லைனாக நிற்கிறாங்க பாரு எல்லோரும் பின்னாடி. இதனுடைய மூக்கணாங்கயிறை இப்போ வந்துட்டு அறுத்து விட்டுட்டு பின்னாடி ஒரு குத்து குத்துனாங்களா இதுக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடும். இது எகிரிட்டு வரும். சரியா, அடுத்தது பல பேர் சேர்ந்து இப்படியே அடக்குவாங்க. இதுதான் வந்துட்டு திமில். சரியா, இது பிச்சி. சரியா, இதுதான் திமில். இது வந்துட்டு எப்படி இருக்குது, கம்பீரமாக இருக்குது. பளிரிடும் கருந்திமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது இதுதான். சரியா, இந்த மாதிரிலாம் அடக்குவாங்க. நிறைய பேர் நிற்பாங்க. ஆனால் கடைசியாக அடக்கும் பொழுது ஒருவர் தான் இருப்பாங்க. சரியா, ராஜாளி மாதிரி வந்து நிற்குது பாரு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அது அதுக்கு தான். அப்படியே ஒரு பார்வை பார்க்குது. நின்று குத்தி காளைனா இதுதான். அதாவது நின்று எல்லாத்தையும் ஒரு ஏறிட்டு பார்வை பார்க்குது எப்படி செயல்படணும். அப்போ அந்த காளைனா இந்த காளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையா கிழக்கத்தியன் பிடிக்க போகிறான், இந்த காளையா கிழக்கத்துக்காரன் பிடிக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. நின்ற காரி வாடி வாசலில் தன் மீது கை போடும்படி சவால் விட்ட மாதிரி இருந்தது. அதன் மூச்சு தரையில் பட்ட இடங்களில் மண் சிதறி பறந்தது. ஒரு தரம் செருக்கடித்தது, மறுபடியும் தரையை முகர்ந்து கொண்டிருந்தது. அப்படியே ஒரு கம்பீரமான தோற்றத்தோட வாங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. காளை எல்லாத்துக்கிட்டையும் சவால் போடுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காளை மிகவும் கோபமாக இருக்கும் பொழுது, சாதாரணமாகவே மாடு கொஞ்சம் பெரிய விலங்கு, அது மூச்சு விடும் பொழுது அதனுடைய மண்ணானது அந்த மூச்சு விடக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண்ணானது பறக்கும். இது வந்துட்டு மிகவும் கோபமாக இருக்குது. அதனால் அப்படின்னு ஒரு பெரும் மூச்சு விடும் பொழுது அது என்ன ஆகுது, அந்த மண்ணெல்லாம் பறந்து போகுது. அதுக்கப்புறம் செருக்கடிது. அப்படி இந்த உருமல் சத்தம் ஒரு மாதிரி. அப்புறம் மறுபடியும் அந்த தரையை அது என்ன பண்ணுது, முகர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்பன் ஆசைக்கு மட்டுமின்றி உசிருக்கே உலை வைத்த காரி, அதன் கொம்பில் இன்னும் அப்பன் ரத்தம் வழிந்து கொண்டிருப்பது போன்ற பிரம்மை ஏற்பட பிச்சிக்கு நேரெதிரில் வந்து நின்றது அந்த கிழக்கத்திய வாலிபனான பிச்சி. அதன் கொம்புக்கு நேராகவும் மருதன் அதன் வால் பக்கமாகவும் அசையாமல் நின்றார்கள். அதாவது அப்பனுடைய ஆசைக்கு, அப்பாவுக்கு ரொம்ப ஆசை இந்த காளையை அடக்கணும்னு, ஆனால் அந்த ஆசை நடக்கலை. அது மட்டுமல்லாமல் அவருடைய உசுருக்கும், இந்த உசுர் போனதுக்கும் இந்த காளை தான் காரணம். அது அப்படியே இவனுக்கு ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் அதனுடைய கொம்பில் அவங்க அப்பாவோட ரத்தம் அப்படியே வழிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியும் இவனுக்கு மனதில் தோன்றுகிறது. ஏன்னா இது முன்னாடி நடந்த நிகழ்ச்சி. அவங்க அப்பா வந்து இந்த காளையை அடக்க வந்தார், ஆனால் அவரால் அடக்க முடியல. அவரும் ஒரு சிறந்த மாடுபிடி வீரன் தான். சரியா, ஆனால் அவரால் அடக்க முடியல. இப்போ எப்படியாவது அடக்கணும், அப்பாவோட ஆசையை நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. மருதன் பிச்சி. மருதன் யாருன்னு சொன்னால் ஏற்கனவே பிச்சிக்கு மச்சான். சரியா, பிச்சி வந்துட்டு ஒரு சிறந்த மாடுபடி விளையாட்டு வீரன். அவன் வந்துட்டு கொம்பு பக்கமாகவும் மருதன் வால் பக்கமாகவும் நிற்கிறாங்க. முகத்தையே சமிஞ்சைனா சைகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மருதன். காளைக்கு மேலாக பார்த்து பிச்சி மருதனுக்கு சமிஞ்சை செய்துதான் தாமதம். உடனே அப்படி ஒரு சத்தம், புடி அப்படின்னு அந்த மாடுகளுக்கெல்லாம் சைகை செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் செஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்க, பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த மாட்டை. அதுக்கப்புறம் மருதன் குரல் வாடிவாசல் முணுமுணுப்பை கிழித்து கொண்டு எழுந்தது. கூவிக்கொண்டு முன்வந்த காளையின் வாளை சாடையாக தொட்டுவிட்டு விளிம்போரமாக பின்னரித்தான். மருதன் கைப்படவும் காளை அவன் மீது பாய சடக்கென திரும்பியது. அது பிச்சியை விட்டுவிட்டு ஒரு சிறு கோண அளவுக்கு திரும்பி இருக்கும். அதாவது மாடை வந்துட்டு அந்த டுர்ரி காமிப்பாங்க. நீங்கள் கூட உங்கள் ஊரில் சின்ன சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி ஜல்லிக்கட்டு, இந்த மஞ்சு விரட்டுலாம் போட்டிருந்தாங்கன்னா பார்த்துருப்பீங்க. மாட்டை வந்து 4 பக்கம் வடம் கயிற்றால் கட்டி பிடிச்சிக்குவாங்க 2 பக்கமும். அப்புறம் முன்னாடி வந்து ஏதாவது ஒரு குச்சி மாட்டுக்கு பிடிக்காத அந்த நிறத்தில் வச்சு டுர்ரின்னு காமிப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் பின்னாடியும் ஒருத்தன் முன்னாடி நின்றுக்கிட்டான். இப்போ மருதன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, மாட்டோட வாழை ஒரு குத்துறான். உடனே இந்த மாடு முன்னாடி இருந்தது பின்னாடி திரும்புது. உடனே இந்த பின்னாடி யார் இருப்பா, பிச்சு போயிடுவான் இல்லையா, அப்போ எகிரி பிடிச்சிக்கிட்டான். சரியா, அதாவது சில்வண்டு மாதிரி அதனுடைய திமிலை இடக்கையால் போட்டு நெஞ்சோட ஒட்டி கொண்டான். ஒரு 2-3 முறை மாடு என்ன பண்ணுது, ஓடுது, குதிக்குது, எகிருது. அப்போ பிச்சியும் என்ன பண்ணுறான், மேலே
பறக்கிறான். மறுபடியும் கீழே வருது. மறுபடியும் பிச்சு விடவே இல்லை. எல்லாரும் கத்துறாங்க, பையன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு. அதுவும் என்ன பண்ணுது, அது விராலு மாதிரி துள்ளுது. அவன் நல்லா பிடிச்சிக்கிட்டான் அதனுடைய திமிழை. ஆனால் மாடு விடலை. அது துள்ளுது. விரால்னா மீன் வகை மாதிரி அது துள்ளுது. குதிரை கணக்காக என்ன பண்ணுது, எரிய பார்க்குது. குதிரை நம்ம அது மேலே ஏறினோம்னா அப்படியே தூக்கி அப்படியே ஒரு சொலட்டு எரியும் இல்லையா, அது போல் பண்ணுது. ஆனால் இவன் அப்படியே நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். எல்லாரும் விட்டுறாத அப்படின்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இன்னும் என்ன சொல்கிறாங்க, போச்சு இவன் செத்தான், இவனை பட்டையை உரிக்காமல் விடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மருதன் மட்டும் கத்துறான், நீ பிடியை மட்டும் விட்டு விடாதே அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆள் உயரத்துக்கு மேலே எகிரி குதிக்குது. அந்த குதிப்போட அந்த உயரத்தோட பிச்சியுமே பறந்து போயிட்டு மறுபடியும் கீழே வரான். மறுபடியும் அது விடலை. மறுபடியும் குதிக்குது. மறுபடியும் இவன் விடலை. ஏன்னா ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாடானது 1 முறை 2 முறை 3 முறை, நீ குத்துச்சண்டை வீரர்களை பார்த்துருப்பே இல்லையா, 1 2 3 அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் மாடானது ஒரு 3 குதிப்பு குதிக்கிற வரைக்கும் நம்ம அதை அடக்கி ஆகணும். இடையில் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதுபோல் 2 பிடி நல்லா பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் 3வது பிடியை அதை என்ன பண்ணிட்டான், 1 தவ்வு 2 தவ்வு 3வது தவ்வுக்கும் அவன் அப்படியே நின்றுக்கிட்டான். சரியா? ஏன்னா அவனுக்கு அந்த வீர உணர்ச்சி, அவங்க அப்பாவை பறிகொடுத்த அந்த எண்ணம். சரியா? அந்த மாதிரி காளை வந்துட்டு இவன் விடாமல் அப்படியே அடக்கி பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் 3 தடவையும் காளை அவனை உருட்டி எறிந்து கிழித்திருக்க வேண்டும். ஆனால் அவன் நடக்கலை. அப்படிலாம் எதுவும் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கிட்டான். அதுக்கப்புறம் கிழக்கத்திக்காரன் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க. பிச்சி காளையின் நெற்றி திட்டில் கை போட்டு கொம்புக்கு கொம்பு மாறி மாறி சுற்றி கட்டப்பட்டிருந்த உருமா பட்டைக்கு அடியில் கை கொடுத்து ஒரு இழுத்தான். மெடல் அலங்கார சிறு தங்க நகைகள் கோர்த்திருந்த சங்கிலியுடன் பட்டு துணி அவன் கைக்கு கொத்தோடு வந்துவிட்டது. ஏன்னா இப்போ காளையை அடக்கிட்டான். சரியா? ஒரு 2 3 தவ்வு அதை தவிச்சு. ஆனால் 3 தவ்வுமே அவன் விடாப்புடியாக நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டான். காளையால் திமிர முடியல. அதனால் காளையை அடக்கிட்டான். அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த பரிசு பொருள்களை அவன் எடுத்துக்கிட்டான். தரையில் பதித்த கால்களை அழுத்தி திமிலை சேர்த்து காளையை ஒரு தம் கொடுத்து எதிர்பக்கமாக தள்ளிவிட்டு எகிரி பின்னால் பாய்ந்தான். அதுக்கப்புறம் ஆர்ப்பரித்த வாடிபுரம் கூட்டத்துக்குள் நெக்கி வர முடியாமல் திணறி பிச்சியை பார்க்க தவித்து கொண்டிருந்த கிழவன், இந்தா மவனே என்று உணர்ச்சி பெருக்கால் பிச்சியை பார்த்து, உசிலனூர் அம்பிளியின் பேரை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உடனே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே காளையை நல்லா ஒரு அழுத்தி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டு வரான். எல்லாம் இவனை சுற்றி எல்லாம் நிற்கிறாங்க. ஒரே மகிழ்ச்சி, அப்பாடி வெற்றி அடைந்து விட்டான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களுடைய தாத்தா வராரு. என்னன்னு, அப்பாடா அந்தாடா மவனே, அந்த பேச்சு வழக்கு அப்படியே உணர்ச்சி பொங்க சொல்கிறாரு. உசிலனூர் அம்பிளியின் பேரை காப்பாற்றிட்ட. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இவங்களுடைய அப்பா. சரியா? நீ மனுஷனுக்கு பிறக்கலடா, புலிக்கு பிறந்த பையன். அதாவது வீரத்திற்கு உதாரணமாக சொல்லப்படுகிற விலங்கு எது, புலி. அந்த போல் நீ வந்துட்டு உங்கள் அப்பா ஒரு வீரர், நீயும் ஒரு வீரன் அப்படின்னு சொல்லி ஊமைப்படுத்தி சொல்கிறாரு. வேறு எதையுமே என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், அந்த உருமா அந்த பணத்தையும் அந்த பரிசு பொருள்களையும் நீட்ட பிச்சியின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அதாவது இதை பார்க்குறதுக்கு நம்ம அப்பா இல்லையே, நம்ம இப்போ வந்துட்டு வெற்றி அடைந்து விட்டோம். நம்மளுடைய அப்பாவோட ஆசையே என்ன, அது இந்த காளையை வெற்றி கொள்ளணும் என்பது தான். இப்போ அது நடந்துருச்சு. ஆனால் அவரு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு கண்களில் தோன்றுகிறது. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, கல் தோன்றி மண் தோன்றிய மூத்த குடி வாடி வாசலுக்காக போராடி வெற்றி கண்டதடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல் இவன் கஷ்டப்பட்டு, நம்மளுடைய தமிழ் எப்போ இனம் தோன்றியதோ அப்பயே தோன்றியது இந்த வீர விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்துட்டு இடைப்பட்ட காலத்தில் விளையாடக்கூடாது அப்படின்லாம் தடை வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் போராடி மீண்டும் இது நடைபெற வேண்டும் என்று என்ன பண்ணாங்க, கொண்டு வந்துட்டாங்க. சரியா? அப்படி எழுந்தது தான் இந்த ஜல்லிக்கட்டு. இது நம்மளுடைய தமிழருடைய பாரம்பரியம், நம்மளுடைய அடையாளம். அப்படிப்பட்ட வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. இது மனிதனுக்கும்
மாடுகளுக்கும் நடைபெறும் மகத்துவமான சிறப்பான விளையாட்டு. அதில் பிச்சி என்பவன் விளையாடிய இந்த நிகழ்ச்சி தான் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீரர்களின் விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு. வாடிவாசல்னா என்ன? அந்த மாடுகள் வரக்கூடிய அந்த வாயில் பகுதி தான் வாடிவாசல். அதுக்கப்புறம் 2 பேர் இங்கே கலந்து கொண்டு அந்த மாட்டுக்கும் வீரர்களுக்கும் நடந்த இந்த போராட்டம் தான் இங்கே நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதியில் நம்மளுடைய இளைஞன் தான் வெற்றி பெற்றான் என்று பதிவாக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீர விளையாட்டை நாம் மீட்டெடுத்தோம். இனியும் வீர விளையாட்டோடு, கலாச்சாரத்தோடு, பண்பாட்டோடு வாழ்வோம். நன்றி குழந்தைகளே.